வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, MS எக்ஸலில் VLOOKUP அப்படிங்கிற ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயீஸோட டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நிறைய இருக்கிற டேட்டாவில் நம்ம பர்டிகுலர் பர்சனோட டேட்டாஸ் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஃபைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரே நேமில் ரிப்பீட்டடாக நிறைய பேர் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டேட்டாஸு அவங்களோடது. அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக VLOOKUP அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். VLOOKUP அப்படின்னா வெர்டிக்கல், ஓகேங்களா, வெர்டிக்கல் லுக்கப், அதுதான் VLOOKUPனு சொல்கிறோம். இதை எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயீஸோட டேட்டாஸ் வந்து இதில் இருக்குது. எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நம்பர், டெசிக்னேஷன், சேலரி டீட்டெயில்ஸ், இவ்வளவும் இதில் இருக்குது. 4 காலம் தான் இருக்குது, ABCD, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து இந்த பக்கம் அவங்களோட நேம்ஸ் ஃபுல்லாக இருக்குது, எம்ப்ளாயி நம்பர், அவங்களோட டெசிக்னேஷன், பொசிஷன் என்னவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது, இந்த பக்கம் சேலரி இருக்குது. இப்போ நம்ம இந்த டேபிளில் வந்து நான் இதில் வந்து ஒரு 26 இப்போ எம்ப்ளாயீஸோட டேட்டாஸ் வந்து இதில் இருக்குது, 25 அப்ராக்சிமேட்லி, ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி டேட்டா வெர்டிக்கல் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இவங்களோட சேலரியை வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி வேணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் த சேலரி ஆஃப் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பர்டிகுலர் பர்சனோட நேம், இப்போ வந்து இதில் சேகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் இப்போ வந்து இவரோட சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது என்னங்கிறத பார்த்துடலாம், ஓகேங்களா. இப்போ சேகர் அப்படிங்கிறது 19th ரோவில் வந்து இருக்கிறாரு, 15,000 சேலரியில். நம்மளுக்கு தெரியும் இது வந்து 25 தான் இருக்குது அப்படிங்கிறனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டேட்டாஸ் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VLOOKUP ஃபார்முலா வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், இதில் எப்படி இவரோட சேலரியை இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எப்போவுமே ஃபார்முலாவுக்கு சொல்லியிருக்கிறேன், ஈக்குவல் சிம்பிள் கம்பல்சரியாக போடணும். ஈக்குவல் டு VLOOKUPன்னு டைப் பண்ணோடனே ஃபார்முலா இதுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதுக்கப்புறம் லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்கும். இந்த லுக்கப் வேல்யூ வந்து நம்ம யாரோட டேட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன என்டர் பண்ணியிருக்கேன், சேகர், அவரோட டேட்டாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேகரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கமா கொடுக்கணும். கமா கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க், அடுத்து என்ன கேள்வி கேட்குது பாருங்கள், டேபிள் அரே அப்படின்னு கேட்குது. இப்போ டேபிள் அரே அப்படிங்கும்போது நீங்கள் பர்டிகுலர் பர்சனோட டேட்டாஸ் வந்து பார்க்கணும். அந்த டேட்டாஸ் வந்து எந்த டேபிளில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த டேபிள் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாரோட டேட்டாவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா காலம் இன்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸல் சீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா காலம்லாம் ABCD அப்படின்னு தான் இருக்கும். இந்த ஃபார்முலாவை பொறுத்த அளவில் 1 2 3ன்னு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ABCDன்னு இருக்காது, 1 2 3ங்கிற நம்பர் வேல்யூவில் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாவில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சேகர் அவரோட சேலரியை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போது சேலரி வந்து எத்தனாவது காலமில் இருக்குது பாருங்கள், D காலமில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்பர் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா A1, B2, C3, D வந்து 4. ஸோ அப்போ இது வந்து 4வது காலமில் இருக்குது, ஓகேங்களா. அது காலம் D. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் 4 செலக்ட் பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் 4ன்னு மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னு பாருங்கள், ரேஞ்ச் லுக்கப்னு வருது. இதில் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்லை அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. எக்ஸாக்ட் மேட்ச்னால் அவருக்கு என்ன சேலரியோ அதை அப்படியே கொடுக்கும். அப்ராக்சிமேட்லிங்கிறது நியர்பை த வேல்யூவில் வந்து அது காட்டும். நம்மளுக்கு வந்து எப்போவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபால்ஸ்னு டைப் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபால்ஸ்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், என்ன ஆகுது பாருங்கள். சேகரோட சேலரி வந்து 15,000. பாருங்கள், சேகரோட சேலரி வந்து 15,000. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சேகருக்கு
15,000 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே இடத்துல சேகர் இருக்கிற இடத்துல நான் வேறு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறேன். கோபி அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். கோபின்னு சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். அவருக்கு சேலரி பாருங்கள் 15,000 தான். ஸோ அவரும் 15,000 தான் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து சிவான்னு டைப் பண்ணுறேன். அவரோட சேலரி பார்க்கலாம். பாருங்கள் 27,000. இப்போ இந்த 27,000 சிவாவுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 9th ரோவில் சிவாங்கிற நேமு 27,000 சேலரி வாங்கிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த இடத்துல வந்து வினோத்னு டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வினோத்தோட சேலரி 45,000. 3rd ரோவில் இருக்கிறாரு. பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து ஈஸியாக VLOOKUP ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த VLOOKUP ஃபார்முலாவில் வந்து என்னென்ன எரர்ஸ் வரும், அந்த எரர்ஸை வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.